அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மரியா சமையல். உங்கள் அனைவரையும் மரியா சமையலுக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் இனியனாக மாற இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறோம். வாங்க, இன்னைக்கு நம்ம ஒரு புத்தாண்டுக்கு அதுக்கும் ஒரு ஸ்வீட் பண்ணி ஆரம்பிக்கலாம். நம்ம கேசரி பண்ணலாம். வாங்க, கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை வறுத்துக்கலாம். கொஞ்சோண்டு முந்திரி, கொஞ்சம் திராட்சை நல்லா நெய்யில் வறுத்துக்கலாம். நல்லா லைட்டாக செவந்த உடனே எடுத்துக்கலாம். யார் யார் வீட்டில் இன்றைக்கி இப்போ தமிழ் புத்தாண்டு என்ன செஞ்சீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதிலே ஒரு டம்ளர் ரவையை போட்டு நெய்யிலே வறுத்துக்கலாம். நல்லா நெய்யிலே லேசாக வறுத்துக்குங்க. நெய்யில் வறுத்தா டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் நம்ம நெய்யில் வறுக்கணும். பாருங்க, நல்லா தண்ணி கொதிக்குது. கலர் கேசரி பவுட்ரு போட்டு நல்லா தண்ணி கொதிக்குது. அதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்ச ரவையை போட்டு கிளறிக்கலாம். நல்லா ரவை நல்லா வேகட்டும். நல்லா வெந்துட்டுங்க. நீங்கள் ரவை வெந்தோடனே சர்க்கரை போட்டுக்கலாம். ரவை வேகிறதுக்கு முன்னாலே நீங்கள் போட்டிங்கன்னா ரவை வேகாது. சர்க்கரையாக போட்டிங்கன்னா நல்லா சிம்மில் வச்சுங்க, வேகட்டும். நல்லா வேகட்டும். நல்லா ஒரு டம்ளர் சர்க்கரை போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் 2 டம்ளர் போடலாம், இல்லை 1.5 டம்ளர் போடலாம். நல்லா அடிக்கனமான பாத்திரம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கேசரி அடி பிடிக்காது. அடி பிடிக்காமல் ஊற்றதான் கிளறணும். இல்லைன்னா அடி பிடிச்சிடும், கட்டி கட்டி ஆகும். சக்கரை போட்டோன்னா கொஞ்சம் இலக்கண மாதிரி ஆகிடும். அவ்வளோதான். இந்த டைமில் நம்ம முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். வறுத்து வச்ச முந்திரி திராட்சை போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். பாய். ருசியான கேசரி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.